வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்பைசி டைல்ஸ். இந்த சேனலில் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற மாதிரியான ஓப்பன் மூவிஸை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதற்கு இந்த தளத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட கதைக்கு போகிறதுக்கு முன்னால் இந்த படத்துடைய பெயர் ஃபர்ஸ்ட் கமெண்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கதையில் சில காட்சிகளை காட்ட முடியாததுனால மற்ற படங்களில் இருந்தும் சில காட்சிகளை எடுத்து மேட்ச் பண்ணியிருக்கேன். சரி வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். படத்துடைய ஆரம்பத்தில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் ஜேக்கு, நம்ம ஹீரோயினோட பேர் ஜேனு. அப்போ ஜேக் ஜேனை பார்த்து சொல்கிறாரு, இன்னைக்கு நான் ட்ரிக்னாமெண்ட்ரி எக்ஸாமில் ஒழுங்காகவே பர்ஃபார்ம் பண்ணலை. கிட்டத்தட்ட 2 கொஷினுக்கு மேலே விட்டுட்டேன். என்ன பண்ணுறதுன்னே புரியல. சரி, நீ எத்தனை கொஷின் விட்ட அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஹீரோயின் நான் 7 கொஷின் விட்டுட்டேன். என்ன சொல்கிற, 7 கொஷின் விட்டுட்டியா, அப்படி நீ என்ன தான் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு ஹீரோயினி, நான் உன்னை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நம்ம லவ் பற்றியும் உன்னை பற்றியும் நினச்சதுனால என்னால் சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதற்கு ஹீரோ இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் எஸ்கியூஸ் சொல்லிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா இப்போது நான் என்னோடய பேரண்ட்ஸை உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டு பக்கத்துக்கு போகிறாரு. அப்போ தான் நமக்கு ஒரு விஷயம் புரிய வருது. தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை தடவையாக ஹீரோ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு, தன்னுடைய பேரண்ட்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ண. உடனே 2 பேரும் கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த உடனே அவங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்குமே ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. அதாவது ஜேக்கோட அப்பாவும் அம்மாவும் எந்த ஒரு துணியுமே போடாத நிராயுத பாணியாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜேக் கத்துறான், மாம், டேட், நீங்கள் என்ன எதுவுமே போடாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க, தயவுசெய்து ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்னு சொல்கிறான். அதற்கு ஜேக்கோட அப்பா தோப்பாரு சன், பீரோவில் துணி மாட்டாமல் இருக்குன்னா என்ன தெரியுமா பண்ணணும், பீரோவில் துணியே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்கில் பேசி கலாச்சி விட்டுடுறாரு. உடனே ஹீரோயின் ஜேன் கிட்ட போயிட்டு, வெல்கம் டு அவர் ஹோம், நான் தான் ஜார்ஜ், இது என்னோட மனைவி ஜீனா அப்படின்னு தங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரே புழுக்கமாக இருக்குது, வாங்க நம்ம எல்லாரும் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியே ஒரு ஓப்பன் கிச்சன் ஏரியாவுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. உடனே ஜேனும் ஜாக்கும் அந்த கிச்சனில் இருக்க 2 சேர்ல உட்காடுறாங்க. அந்த சமயத்துலையுமே கூட இவங்க 2 பேரும் ட்ரெஸ்ஸு போடாமல் தான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதற்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஹவுஸில் எந்த லிமிட்டேஷனுமே கிடையாதுமா, நீ இஷ்டம் போல் எப்படியோ வேணால் வாழலாம், இதுதான் எங்களுடைய வே ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடாமல் சுற்றுற பழக்கம் நிறைய இடங்களில் இருக்குது. அதை ஃப்ரீ லிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும் டேடி, நீங்கள் இந்த ஒரு தடவையாவது ட்ரெஸ்ஸு போடலாம்ல, ஏன்னா ஜேன் இப்போ தான் தடவையாக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா, இந்த மாதிரி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஜேக் சொல்கிறான். அதற்கு அவங்க அப்பா, ட்ரெஸ் எல்லாம் போட்டால் ரேஷஸ்லாம் வரும்பா, அதெல்லாம் போடக்கூடாது, அதனால தான் நானும் உங்கள் அம்மாவும் ஜாலியாக ட்ரெஸ்ஸு போடாமல் சுற்றிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோவான ஜேக்குக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை எடுத்து பேசி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை பார்த்து சொல்கிறான், அதாவது என்னோடய ஃப்ரெண்டு ரிச்சி என்னை அர்ஜெண்ட்டாக கூப்பிட்றான், அவனை நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அவன் இங்கே டவுன் ஸ்ட்ரீட்டில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு 20 மினிட்ஸில் அவனை போய் ட்ராப் பண்ணிவிட்டு உடனே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பதட்டமான நம்ம ஹீரோயினி, ஐயோ என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாத, ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கெஞ்சிரா. உடனே ஜேக் சாரிப்பா, நான் உடனே போய் ஆகணும், என்னோடய ஃப்ரெண்டு அர்ஜென்ட் நீட்டில் இருக்கான், நீ நம்ம வீட்டில் தானே இருக்க, நீங்கள் கம்ஃபர்டபுளாக இரு, நான் உடனே அவனை விட்டுட்டு உடனடியாக நான் திரும்பி வந்துடுறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் ஜேக்கோட பேரண்ட்ஸ் எங்கேப்பா போகிற, இந்த ஹாட் டாகை சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஜேக், இல்லை நான் உடனே போய் ஆகணும், இந்த ஹாட் டாகை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல், ஒழுங்காக பிஹேவ் பண்ணுங்க டாடி, உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நான் போயிட்டு உடனே வந்துடுவேன், ஒழுங்காக பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் கொஞ்சம் மிரட்டிட்டு போகிறான். உடனே
தனியாக உக்காந்துக்கிட்டு இருக்க நம்ம ஜேனோட பக்கத்தில் ஜேக்கோட அப்பா ஜார்ஜ் வந்து உட்கார்றாரு. அப்பயும் வந்து அவர் எதுவுமே போடாமல் தான் இருக்காரு. உடனே ஜேனோட வருங்கால மாமியாரான ஜீனா வந்து, ஜேன், உனக்கு இந்த பேர் ரொம்ப நல்லா இருக்கே, சரி நீயும் ஜேக்கும் வந்து எப்படி மீட் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறா. அதற்கு வந்து நானும் ஜேக்கும் வந்து ட்ரிக்னாமெண்ட்ரி கிளாஸில் தான் வந்து மீட் பண்ணோம். அவன் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருந்தான், அதனால் எனக்கு அவனை பார்த்து ரொம்ப பிடிச்சி போச்சு அப்படின்னு சொல்கிறா. என்னது, அவன் வந்து இன்டெலிஜென்ட்டா? சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி ஜேக்கோட பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்து வந்து சிரிக்கிறாங்க. உடனே ஜேன் வந்து, என்ன நீங்கள் 2 பேரும் சிரிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு கேட்குறா. அதற்கு ஜீனா வந்து, ரெஸ்பான்சிபிலிட்டி, டெடிகேஷன், இன்டெலிஜென்ட்லாம் வந்து எல்லாமே வந்து ஓகே தாம்மா, ஆனால் வந்து ஒரு மனுஷனுக்கு ஸ்பார்க் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தரை பார்த்த உடனே அந்த ஸ்பான்டேனியஸ் மூமெண்ட்டில் ஒரு ஸ்பார்க் வந்து எழும், அது வந்து அவன்கிட்ட மிஸ் ஆகுதுமா அப்படின்னு சொல்லி அவனோட பையனை பற்றியே தப்பாக பேசுகிறாங்க. உடனே கடுப்பான நம்ம ஜேன் வந்து, என்ன ஆண்டி சொல்கிறீங்க, நானும் ஜேக்கும் வந்து நல்லா தானே பழகிட்டு இருக்கோம், எங்களுக்குள்ள எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறா. அதற்கு ஜீனா வந்து, ஆமாம், என்னத்தை உங்களுக்குள்ள நல்லா போயிட்டுருக்கு, நானும் ஜார்ஜும் வந்து இன்னும் வந்து 10 வருஷத்துக்கு பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து உங்களால் இன்றைக்கி கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு தான் நீங்கள் வந்து இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறா. உடனே நம்ம ஜேன் வந்து, இந்த ஃபேமிலிக்குள்ளே நான் அக்செப்ட் ஆகணும்னா என்ன பண்ணணும், தயவுசெய்து நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறா. இதுக்கப்புறம் தான் வந்து கதையே சூடு பிடிக்குது. ஜீனா வந்து உடனே அந்த டேபிள் மேலே ஏறி ஜேன் கிட்ட வந்து வரா. எங்கள் ஃபேமிலியில் வந்து நீ அக்செப்ட் ஆகணும் அப்படின்னா நீ நாங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும், அதாவது என் கூடயும் என் ஹஸ்பண்ட் கூடயும் அந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா எங்களுடைய பையனுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப முக்கியம், அவன் தேர்ந்தெடுக்கிற பொண்ணு வந்து எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுறான்னு நாங்கள் பார்க்க வேணாமா, ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னா நீ எங்கள் கூட பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவளை வந்து கார்டன் ஏரியா பக்கம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் நம்ம ஜேனுக்கு தரமான சம்பவங்களை வருங்கால மாமனார் மாமியாராக வர இருக்க ஜார்ஜும் ஜீனாவும் செஞ்சு விடுறாங்க. ஸோ இப்படி தான் இந்த படம் வந்து முடியும். ஸோ இந்த படத்திலே ஹைலைட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி தான். இது அப்படியே சூப்பராக பில்டப் ஆகும், அதனால் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுலேயும் இந்த படத்தில் 8வது நிமிஷத்துக்கு மேலே நம்ம மாமனாரான ஜார்ஜ் வந்து ஒரு சம்பவம் பண்ணுவார். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த படத்தை ரிப்பீட் மோட்லேயே பார்ப்பீங்க, அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்கும். ஸோ சேனலுக்கு வந்ததுக்கு நன்றி. இந்த மாதிரி தரமான கதைகள் வந்து இனிமேட்டு ஒவ்வொன்றா வர காத்திருக்கு. அதற்கு வந்து நீங்கள் இந்த தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த படத்துடைய நேமை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் கமெண்டில் கொடுத்துருக்கேன். அதை கொண்டு போயிட்டு கூகுள் குரோமில் சர்ச் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.